வளர்ந்த காலத்தில் கிடைச்ச பணமாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாம் என் மனைவி பேரில் தான். என் கணக்கில் ஒரு பைசா இல்லை, ஒரு சொத்து இல்லை, ஒரு நகை இல்லை. எல்லாம் அவள். நான் இன்றைக்கும் நத்திங், ஜீரோ தான். ஆக எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டதுனால அவளுக்கு என் மேலே ஒரு சந்தேகமோ இல்லை எதிர்பார்ப்போ ஒரு பாட்டில் தானா நடக்குது. இந்த வருஷ காலத்தில் அவர் என்ன பார்த்துருப்பார்ல, நான் சிக்கனமாக இருக்கேன்ட்டு. எனக்குன்னு பெரிய ஆசைகள் தேவைகள் எதுவுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால் இவ வீணாக செலவழிக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். 40 வயசில் கோவப்பட்டால் நாங்களும் சண்டை போட்டுக்குவோம், எதிர்த்து பேசுவோம், இல்லை அடிப்போம், ஏதோ ஒன்று நடக்கலாம். 50 வயசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். 60 வயசில் இன்னும் குறையும். அப்புறம் 60 வயசு தாண்டின பிறகு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, கூட உறவுகள் இருக்காது, நம்ம தனிச்சு விடப்படுவோம். முதுமை. அந்த நேரம் நமக்கு சாப்பாடு வேணும், மருந்து வேணும், பராமரிப்பு வேணும், பேசுகிறதுக்கு கூட அப்போ தான் துணை வேணும். அது வரைக்கும் பொண்டாட்டியோட பேச மாட்டாங்க. 60 கடந்த பிறகு எல்லாம் அவகிட்டேருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே அதுக்காக மெதுவாக அப்படி சமாளிச்சுக்கிறது பேசாமல். ஏன்னா பேசி கோவப்பட்டால் அப்புறம் நமக்கு இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போயிருமே. ஃபெசிலிட்டிஸ்லாம் என்றைக்கும் குறை வைக்க மாட்டேன். அதெல்லாம் கொடுத்துருவேன். ஃபெசிலிட்டிஸ்ல என்ன கோவம் வந்தாலும் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட மாதிரி இவருக்கு வெளியில் சாப்பாடு கிடைக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பேன். நான் என்னுடைய சமையல் மாதிரி வெளியில் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பேன். நீங்கள் மட்டும்தான் அவருக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும். அந்த சமையல் அறைக்கு ராணி நான் தான், நான் மட்டுமே அப்படின்ற மாதிரில நான் கவனமாக இருப்பேன். எத்தனை நாள் அம்மா வீட்டில் இருப்பேன், சீக்கிரம் வா, உன்னோட பிரியாணியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணும் சமையல் அறை என்னதான் நீங்கள் ஆள் ஹெல்ப்புக்கு வச்சா கூட சமையல் அறையில் சமையலில் கொடுத்து அசத்துங்க. ஸோ ஹஸ்பண்டை மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட். ஆமாம், சீக்ரெட் அது. நிச்சயமா. முக்கியமானது என்னன்னா, அவளுக்கு கடவுள் பிடிக்கும், கோயில் பிடிக்கும், இந்த வேதம் பிடிக்கும், தேவாரம் பிடிக்கும், திருவாரூர் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவளோட அந்த சுதந்திரத்தில் நான் தலையிடுறதில்லை. நான் வேணான்றதெல்லாம் சேர்த்து வச்சு அவள் கும்பிட்டுக்குவா, என் கோட்டாவையும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து நான் கும்பிட்றேன் அப்படின்ட்டு. அதனால் எங்களுக்குள்ள அந்த தகராறுகள் ஆரம்பத்திலேருந்தே நான் அந்த கோயிலுக்கு போகும்போது இவர் கூட வரலையேன்னு நான் அப்படி நினைச்சதில்லை, அது ஒரு குறையா நினைச்சதில்லை. என் கடவுள் என்னோட, என் வழிபாடு என்னோட அப்படின்னு தான் நான் இருப்பேன். நிறைய விஷயங்களை நான் பேசவே மாட்டேன். அவருக்கு கோவம் வந்தால் நான் பேசவே மாட்டேன், பேசாமல் இருப்பேன். அதுலேயே அவர் அப்படியே சாஃப்ட் ஆகிடுவார். ஓ, சண்டை போட்டால் நீங்கள் பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். என்ன அதில் ஒரு மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கோவம் வருது, அதனால் நான் அடங்கிடுவேன். அப்படியே ஜீரோ ஆயிரும், என் வாயிட்டிருந்து ஒரு வார்த்தை வராது, பேசாமல் இருப்பேன். அவர் பாட்டுக்கு அவர் அதில் சிலதுகள் நான் தப்பும் பண்ணியிருக்கலாம், அதனால் அவர் கொதிப்படைஞ்சு கத்தியிருக்கலாம். அப்போ கூட நான் சும்மா இருப்பேன். அதுக்கப்புறம் இது அவருக்கு பிடிக்கல, இனிமேல் அது செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி சில விஷயங்கள எனக்கும் கோவம் வரும் தான். என் கோவம் வராத மனுஷன் யார் தான்? அதிகமாக வராது, எப்போவாது தான் வரும். அந்த டைமில் அவர் கோவப்பட மாட்டார். கோவப்படவன் ஏமாற்ற மாட்டான். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எவன் மோஸ்துதி பண்ணுறானோ, எவன் பல்ல காட்டுறானோ அவன் உனக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம், அவன்கிட்ட ஏமாத்துறான்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குது தானே. கோவத்துக்கு பிறகு கிடைக்கிற சாப்பாடு, கோவத்துக்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கைன்றது ஒரு சுகம் தானே. நிச்சயமா. அப்போ யார் ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துவா? யார் முதல்ல மன்னிப்பு கேட்பா, நீங்களாம் அவரா? சாரி எல்லாம் கேட்க தெரியாது அவருக்கு. சாரி கேட்கவே மாட்டீங்களா? கேளுங்கன்னு எல்லாருக்கும் பாடம் நடத்துவேன், எனக்கு கேட்க தெரியாது, பழகிட்டேன். அப்படி இல்லை, கேட்க மாட்டேன்னு இல்லை, கேட்க தெரியாது, இப்படி இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். எப்படி சமாதானப்படுத்துவீங்க? சாரி கேட்காம எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அது அந்த டாக்டிக்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே. சாரி கேட்காம எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இல்லை, சாதின்றது நான் கேட்டதில்லை, அது கேட்கறதில்லை. அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையை நான் எடுத்துக்கின்றதில்லை. அதோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது வீட்டில் பழக்கூடம் ஒன்று வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வரும். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் இது கோவம் வரும். எனக்கு இது சாரி கேட்காம இதெல்லாம் கொடுத்து ஏமாத்துறதா அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, இது சாரி கேட்குறதுல ஒரு வழி, இது அவர் இப்படி தான் சாரி கேட்க தெரியுது போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. அப்புறம் பழக்கூட வந்தோன்னு சந்தோஷமா இருக்கும், சாரி கேட்டாரு. ஸோ அதுதான் சாரி, இதான் சாரி, இதுதான் டாக்டிக்ஸ். அப்போ